ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ப ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஒன் ஆஃப் த வேரியபிள் டைப்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் ப்ரோகிராமிங். இன்னைக்கு வந்து நம்ப லோக்கல் வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். லோக்கல் வேரியபிள்ஸ் வந்துட்டு என்னன்னா, அதோட மெமரி அலோகேஷன் வந்துட்டு எப்போ ஆகும்னா, நம்பளுக்கு ஸ்டாக்ல தான் வந்துட்டு அதோட மெமரி அலோகேஷன் ஆகும். ஒரு மெத்தட வந்து நம்ப கால் பண்ணும்போது, மெமரி அலோகேட் ஆயிட்டு, ஸ்டாக்ல ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி மெமரி அலோகேஷன் வந்து ஸ்டாக்ல ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா கைஸ்? இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மெயின் மெத்தடோ, இல்ல ஒரு மெத்தடுக்குள்ள தான் நம்ப டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்றதெல்லாம் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து மெத்தடுக்கு அவுட் சைட்ல தான் நம்ப டிக்ளேர் பண்றதாகட்டும், இனிஷியலைஸ் பண்றதெல்லாம் பண்ணுவோம். ஆனா லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு மட்டும் மெத்தடுக்குள்ள தான் வந்துட்டு நம்ப டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்றதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இன்னொன்னு லோக்கல் வேரியபிள்ஸ் வந்துட்டு எந்தவித டிஃபால்ட் வேல்யூஸும் வந்து இருக்காது. சரி, நீங்க கேட்கலாம், லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து எப்பதான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற கேட்கும்போது, மெத்தட் கால் ஆயிட்டு, ஸ்டாக்ல மெமரி அலோகேட் ஆகிட்டு, ஃபைனலா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் லோக்கல் வேரியபிள். இன்னொன்னு மெயினா என்னன்னா, லோக்கல் வேரியபிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சேம் வேரியபிள் நேம் அதாவது டூப்ளிகேட்டா இருந்ததுன்னா, ஒரு ஸ்டாட்டிக்கோ இல்ல ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிளோ ஐன்னு சொல்லி இருந்துட்டு, மெத்தடுக்கு அவுட் சைட்ல அதுக்கப்புறமா லோக்கல் வேரியபிள் அதுவும் சேம் ஐன்னு சொல்லி இருந்து மெத்தடுக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ப பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஐய பிரிண்ட் பண்ணா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு தான் போகும். ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்ல உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ அதேபோல நம்ப லோக்கல் வேரியபிள்ஸ் என்ன, ஏது, எப்படி பெர்ஃபார்ம் ஆகுன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு சொல்லி சும்மா குடுக்குறேன். இத வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இத எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 5ன்னு சொல்லி எனக்கு கிடைச்சிரும். அதே ஐய வந்து நானு ரீஇனிஷியலைஸ் பண்றேன் 10ன்னு சொல்லிட்டு. இது நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 10ன்னு சொல்லி கிடைக்கும். எதனாலனா, ஆல்ரெடி ஐய வந்து டிக்ளேர் பண்ணி 5ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஐய வந்து நான் திரும்பி ரீஇனிஷியலைஸ் பண்ணும்போது 5 வந்து எ கேன்சல் ஆயிட்டு 10ஆ வந்து எனக்கு ஐ வேரியபிள்ல அப்டேட் ஆயிடும். ஸோ எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு 10ன்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. இதே நான் வந்து ஒரு மெத்தட் கூட எடுத்துக்குவேன் கைஸ். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் எடுத்துக்கிறேன். பப்ளிக் வாய்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில எடுத்துக்கிட்டு, இப்போ வந்துட்டு நான் வந்து சும்மா ஒரு ஸ்டாட்டிக் இன்ட் ஐ வந்துட்டு எனக்கு என்னன்னா, இல்ல ஜேன்னு எடுத்துக்கிறேன். ஜே வந்துட்டு எனக்கு 100ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்ட் கே வந்துட்டு எனக்கு 500 சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஜே, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் கே. இங்க வந்து மெத்தடுக்கு அவுட் சைடு இருக்கு. இதே நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ல நான் வந்து லோக்கல் வேரியபிள் வந்து அதே ஜேவா எடுத்துக்கிறேன். ஜே வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன்னா 200 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட் ஜே வந்து நான் 200 சொல்லி நான் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இதே கே வந்து ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இங்க இன்ட் கேன்னு நான் திரும்பி எடுத்துக்கிறேன். இன்ட் கே வந்து எனக்கு 1000 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இனிஷியலைஸ் பண்ண பின்னாடி நான் வந்து இத பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க வந்து நானு ஜே பிரிண்ட் பண்றேன். கே வந்து நானு இங்க பிரிண்ட் பண்றேன். ஓகே கைஸ். இத நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து ஏ மெத்தட நானு கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் ஏன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். லோக்கல் வேரியபிள் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நான் வந்து ஆப்பரேஷன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டப் போறேன். மெயின் மெத்தடுக்குள்ள வரும். மெயின் மெத்தடுக்குள்ள வந்தவுடனே ஐ வந்து 5ஆ இருக்குது. ஐ வந்து நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 10ஆ. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது சீக்வென்ஸ்.
இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடோட எக்ஸிகியூஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இப்போ வந்து எனக்கு மெத்தட் கால் ஆகுது. ஸோ, மெத்தட் கால் ஆன உடனே எனக்கு வந்து ஏ மெத்தடான ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ள போறோம். உள்ள போம்போது எனக்கு ஜே வந்து எனக்கு 200 இருக்கு. கே வந்து எனக்கு 1000 இருக்கு. இது 2மே லோக்கல் வேரியபிள் கைஸ். எல்வின்னு சொல்லி நான் சும்மா போட்டுக்கிறேன். லோக்கல் வேரியபிள்ஸ். இப்போ நான் சொன்ன மாரியே தான். இங்க வந்து நான் ஜேவும், கேவும் நான் பிரிண்ட் பண்றேன். நான் பிரிண்ட் பண்ணும்போது, எனக்கு ஜே ஆன 100ம், கே ஆன 500ம் எனக்கு பிரிண்ட் ஆகாது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து எனக்கு லோக்கல் வேரியபிளுக்கு தான் போகும். ஸோ, லோக்கல் வேரியபிளுக்கு போறனால, எனக்கு வந்து ஜே வந்து 200ஆ எனக்கு பிரிண்ட் ஆகும். கே வந்து 1000ஆ எனக்கு பிரிண்ட் ஆகும். எதனாலன்னா, உங்களுக்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லோக்கல் வேரியபிள் வந்து ஒரு மெத்தட கால் பண்ணும்போது, ஸ்டாக்ல எக்ஸிகியூஷனுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ, ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா லோக்கல் வேரியபிள்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஸ்டாட்டிக்கோ, நான் ஸ்டாட்டிக்கோ இது அலோகேட்லாம் ஆயிருக்காது. ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டாக்குக்கு போச்சா, ஸ்டாக்ல இருந்து அரேஞ்ச் ஆயி எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ, இப்போ நான் வந்து அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணா எனக்கு 200, 1000 தான் நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ, இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகேவா கைஸ்? இதே நான் வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ல வந்து நான் காட்டப் போறேன். ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் எடுத்துக்கோங்க. இதுல இன்னொன்னு நீங்க கேட்கலாம். ஸ்டாட்டிக் மெத்தட்ல வந்துட்டு நீங்க கே வந்து எப்படி பிரிண்ட் பண்றீங்கன்னு கேட்கலாம். ஆனா, இங்க வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக் மெத்தட்ல உள்ள நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கே வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிளே இல்ல. ஸோ, இப்போ வந்து நம்ப அடுத்தது நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ல பார்க்கலாம். நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ல ஸ்டாட்டிக் இல்ல நான் ஸ்டாட்டிக் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆப்பரேஷன்ஸ நம்மளால பெர்ஃபார்மும் பண்ணிக்க முடியும். நான் இங்க வந்து அதே மாரி இன்ட் ஜே வந்துட்டு ஈக்குவல் டூ ஆ என்னன்னு போட்டுக்கலாம்னா 400 சொல்லி குடுத்துக்கிறேன். இன்ட் கே வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கணும்னா 1500ஆ இருக்கணும். ஸோ, இத வந்து நான் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணும்போது நான் வந்து அடுத்தது பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் மெத்தட கால் பண்ணணும். இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ, ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கிறனால, நம்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்து, அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள நம்ம மெத்தடோட பாயிண்ட் அவுட் பண்ணி கால் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தடான பி வந்து பாயிண்ட் அவுட் ஆயி, ஃபைனலா எனக்கு கால் ஆகும். கால் ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டு லோக்கல் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லோக்கல் வேர் L1 ஈக்குவல் டூ நியூ லோக்கல் வேர்ன்னு சொல்லிட்டு நானு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி L1 டாட் பி அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணும்போது, எனக்கு டைரக்ட்டா இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ எனக்கு டைரக்ட்டா என்ன ஆகும்னா, பி வந்து எனக்கு கால் ஆகும். கால் ஆயிட்டு பில இருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிளான ஜே 400 அண்ட் கே 1500 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றனால எனக்கு 400, 1500 சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ, இத நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ, ரன் பண்ணோனே எனக்கு எக்ஸிகியூஷன் கரெக்ட்டா எனக்கு வருது. இப்ப நீங்க வந்துட்டு இன்னொன்னு கேட்கலாம். எனக்கு வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ வந்துட்டு எனக்கு ஜே 100 இருக்குல்ல கைஸ். அதர் வேரியபிள் தான் வந்துட்டு எனக்கு நீங்க பிரிண்ட் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில பார்க்கும்போது, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, லோக்கல் வேரியபிள் டாட் ஜே இப்படின்னு சொல்லி நான் குடுத்தேன்னா, இப்போ வந்து நானு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் மெத்தட வந்து நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் மெத்தட வந்து நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது, எனக்கு 3ஆ பார்த்தீங்கன்னா, எனக்கு 100ன்னு தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ பாருங்க. இது வந்து எப்படின்னா, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள நானு கிளாஸ் நேம குடுத்து, ஸ்டாட்டிக் வேரியபிளோட பாயிண்ட் அவுட் பண்ணும்போது, எனக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதே நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மெயின் மெத்தட்லயே நான் வந்து பிரிண்ட் பண்றேன் பாருங்களேன். L1 டாட் கே சொல்லி நான் பிரிண்ட் பண்ணும்போது, ஸோ இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்மளுக்கு மெத்தட்ல எதுவுமே வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நான் டைரக்ட்டா ஒரே ஒண்ணு பிரிண்ட் பண்றேன். அதான் என்ன பிரிண்ட் பண்றேன்னா, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ல இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு. அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணும்போது, எனக்கு 500ன்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ எனக்கு ஃபைனலா 500ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இப்படி தான் ஒரு டிஃபரன்ஸ் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸ்டாட்டிக் வந்து எப்போ பிரிண்ட் ஆகும்? நான் ஸ்டாட்டிக் வந்து எப்போ பிரிண்ட் ஆகும்? எந்த சமயத்தில நம்ப லோக்கல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸா இருக்கும்போது நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ வச்சு என்னென்ன பயனடையலாம்? அதேபோல ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக்க வச்சு கிளாஸ் மூலியமா ஸ்டாட்டிக்க கொண்டு வரதாகட்டும், அது காமனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதாகட்டும், அது பார்த்துருப்போம். அதேபோல நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி, அத வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். மெத்தட்ல வந்து ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள லோக்கல் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் பிரிண்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் பார்த்துருப்போம். அதேபோல நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ல ஸ்டாட்டிக், லோக்கல், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுமா? பிரிண்ட் பண்ண ஆப்பரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுன்றது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். அண்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி.